Good morning student, welcome to All Pass Academy. Last videos la எதை பார்த்திருப்போம்னாக்கா chapter 1ல இருக்கிற important 2 mark 5 mark பார்த்திருப்போம். அதை கண்டிப்பா போட்டு பாருங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 mark ஒரு 5 mark கண்டிப்பா வரும். சோ அத ரீகால் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு அத ஒரு டைம்க்கு 2 times போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அடுத்து நம்ம chapter 2ல பார்க்க போறோம். chapter 2ல இருக்கிற important formulas first படிச்சிடலாம். ஃபார்முலா படிச்சிட்டோம்னா அந்த சாப்டர் 2 வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சாப்டர் 2ல ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஏபி இன்னொன்னு ஜிபி. ஏபினாக்கா தமிழ்ல கூட்டுத்தொடர் வரிசை, ஜிபினா பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா? அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா டினாக்கா காமன் டேர்ம், தமிழ்ல பொது உறுப்பு. இங்க வந்து ஆறு கொடுத்துருப்பாங்க, இதுவும் காமன் டேர்ம் தான், தமிழ்ல பொது உறுப்பு. இங்க ஏபில டி கொடுப்பாங்க, ஜிபில ஆர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏபில டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 மைனஸ் T1. ஓகேங்களா? ஆர்ல T2 பை T1. ஓகே, இது டிவைட்ல இது மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான் ஃபார்முலாஸ். இங்க பாருங்க, அடுத்தது வந்து ஏபி ஓட பொது தொடர். ஓகே, பொதுவா ஏபி எப்படி இருக்குனாக்கா a a plus d a plus 2d a plus 3d ன்னு இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி ஜிபி ல எப்படி இருக்குனாக்கா a ar square ar cube. இதான் வந்து காமன் சீரிஸ். ஓகேவா? சோ இது a உடைய காமன் சீரிஸ், இது ஜிபி உடைய காமன் சீரிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் ஃபைண்ட் பண்ணனும்னு சொல்லுவாங்க. ஓகே, மூன்று உறுப்புகளை காண்கன்னு கேட்பாங்க தமிழ்ல. அதுக்கான ஃபார்முலா a d a plus d ன்னு வரும். இங்க என்னன்னாக்கா a by r a r ன்னு வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து இது அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चनனாக்கா tn ஃபார்முலா தான். ஒன்னு AP உடைய tn கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க, இல்ல GP உடைய tn ஃபார்முலால கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகேவா? இதுலயும் GP லயும் சரி AP லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படினும்போது tn a plus n minus 1 into d. இதுனா பிராக்கெட்னா இன்டு அர்த்தம். ஓகே, இது எப்படி படிக்கணும்? tn a plus n minus 1 into d ன்னு படிக்கணும். இதுல வந்து tn ar power n minus 1. இது எப்படி படிக்கணும்? tn ar power n minus 1. இது எதுடைய ஃபார்முலா? tn உடான ஃபார்முலா. அதுக்கு அடுத்து sn கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. sn n by 2 into a plus l. எப்படி படிக்கணும்னா sn n by 2 into a plus l. இந்த ஃபார்முலா. இதுல sn எப்படி கண்டுபிடிக்கணும்னா a into r power n minus 1 divided by r minus 1. அவ்வளவுதான். இந்த 10 ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த 10 ஃபார்முலா மட்டும் படிச்சிருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சம் போறதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி.